நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையை ஒத்துக்கோங்க. நான் இந்த விஷயத்த பார்த்து பயப்படுறேன். நான் யானைய கண்டு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை பக்கத்துல போங்க. நான் யானைய பார்த்து பயப்படுறேன். யானை பக்கத்துல போகும்போது எனக்கு உதறல் வருது. நல்லா கவனிங்க. உதறல் வருது. நான் பதட்டமா ஃபீல் பண்றேன். இப்படி உண்மைய ஒப்புக்கொள்ளுங்க. உணர்வு ரீதியா ஒத்துக்கோங்க. எண்ணம் ரீதியா ஒத்துக்கோங்க. அந்த யானை சார்ந்த பயம் உங்கள விட்டு அகலும். இதுக்கு பெரிய கதை இருக்கு. நான் கடந்து வந்த பாதை. நானும் இருட்ட கண்டு பயந்தவன் தான். ஒரு யானைய கண்டு பயந்தவன் தான். இப்ப நான் சொன்னா அது தற்பெருமை ஆயிரும். சொன்னா தற்பெருமை ஆயிரும். காடுகளுக்கே தனிப்பட்ட முறையில போயிட்டு வரேன். பல அனிமல்ஸ டைரக்டாவே சந்திச்சிருக்கேன். சந்திச்சு கடந்து வந்திருக்கேன். ஒரு அதாவது வில்லங்கமான அனிமல்ஸ. இதெல்லாம் சொன்னா ஃபாரஸ்ட் அனுமதி இல்லாம போனேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருவாங்க. புரியுதா? அதனால அந்த ரகசியத்த சொல்ல முடியாது. பயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்னாடி கற்பனை கவலையிலிருந்து விடுதலை பெறணும். இத பத்தி விரிவா பேச வேண்டியிருக்கு. விரிவா பேசினா டைம் பத்தாது. பேரன்பு வந்தனம்.